தி ராக் அப்படின்னு சொல்லி பெயரால் பிரபலமானவர் ட்வைன் ஜான்சன். WWE அமைப்பில் ஒரு மல்யுத்த வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. அப்போல்லாம் அதை WWFன்னு சொல்லுவாங்க. இவர் பல முறை உலக சாம்பியன் பட்டங்களை வென்று மல்யுத்த உலகில் மிகப்பெரிய நட்சத்திரமாக உருவெடுத்தார்னு சொல்லலாம். மல்யுத்தத்திலிருந்து விலகி ஹாலிவுட் படங்களில் நடிக்க தொடங்கினார். ஹாலிவுட் உலகின்னு சொல்லலாம், மொத்தமாகவே சினிமா உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஜுமான்ஜி, மௌனா, பிளாக் ஆடம், சான் ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு சொல்லி பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே உலக தரவரிசையில் முன்னோடியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிக வசூல் செய்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு சிறந்த உடற்பயிற்சி ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். வெற்றிகரமான தொழிலதிபராகவும் இருக்கார். 7 பக் ப்ரொடக்ஷன்ஸு போன்ற நிறுவனங்களை நடத்திக்கிட்டு வராரு. ட்வைன் ஜான்சன் பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டு அப்படிங்கிற விருதை வென்றிருக்கார் 2021. 8 முறை WWE சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. 2 முறை WCW சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. WWE வரலாற்றில் மிக முக்கியமான ட்ரிபிள் கிரவுன் சாதனையாளர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு. 2016 மற்றும் 2019 ஆண்டுகளில் உலகில் செல்வாக்கு மிக்க 100 மனிதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரில் பட்டியலில் பல முறை முதலிடம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மல்யுத்த வீரர் மற்றும் ஹாலிவுட் நடிகர், அப்படிப்பட்டவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் காட்டப்பட்டிருக்கு. விருச்சிக லக்னத்தோடைய அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு, அதாவது ரிஷபத்தில். விருச்சிக லக்னம் மற்றும் மேஷம் ரெண்டுக்கும் அதிபதி விருச்சிகம் மற்றும் மேஷம், அதாவது 1ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இவர் எப்போதுமே பார்ட்னர்ஷிப் முறையிலேயே வாழ்க்கை நடத்தக்கூடிய தன்மையை காட்டுது இவருடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சமூகத்து நல்ல அங்கீகாரமும் வெளிநாடுகளில் புகழும் இவருக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்பு. 7ஆம் வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்திருப்பது சில சவால்களை சொன்னாலும் இது சத்ருஹந்த்ரு யோகமாக மாறி போட்டிகளில் எதிரிகளை வீழ்த்தும் பலத்தை இவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் லக்னாதிபதி செவ்வாய் சனீஸ்வரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. இவர் மல்யுத்த துறையில் மிகுந்த ஆக்ரோஷத்தையும் பெற்றிருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையுதுன்னு சொல்லலாம். 7இல் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னத்தை பார்ப்பதால் இவருக்கு உடல் உறுதி, விடாமுயற்சி மற்றும் தளராத தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்காரு. தனஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம்னு சொல்லலாம். தனயோகம் அவர் கிடைச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய செல்வ பலமும் இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிற நிலையை அவர் அடைஞ்சதுக்கும் இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துலேயே அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த பலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி புத்திஸ்தானம், அதே மாதிரி கலை புகழ் ஆகியவற்றுக்கு அதிபதியான குரு அவரே தான். அவர் தான் 2ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்காது. வித்யா யோகம்னு சொல்லலாம். தனித்துவமான பேச்சு திறன் மற்றும் கலைகளில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதியும் குரு தான், 5ஆம் அதிபதியும் குரு தான். அவர் 2ஆம் இடத்துலேயே அமர்ந்து மிகச்சிறந்த யோக பலத்தை, செல்வ பலத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மல்யுத்தத்தில் அவர் மிகப்பெரிய நிலை அடைஞ்சாலும் அவர் அதில் பேசிய வசனங்கள் புகழ்பெற்றதாக விளங்கியதற்கு இந்த குருவின் பலமே காரணம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியும் குருவாகவே இருக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இவர் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சனீஸ்வரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. முன்னாலே சொன்னோம், லக்னாதிபதி செவ்வாவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம். இது கொஞ்சம் சவாலான ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் 3ஆம் அதிபதி 7இல் இருப்பது முயற்சியால் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மல்யுத்த வீரராக அவர் காட்டிய உடல் வலிமைக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கையே காரணமாக அமையுது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி சுகஸ்தானம் அதிபதி 7இல் அமர்வது திருமணத்திற்கு பிறகும் அல்லது கூட்டாளிகள் மூலமாகவும் பெரிய அளவில் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். இருந்தாலும் இது முரட்டுத்தனமான உழைப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டிலும் திரைத்துறையிலும் ஆக்ஷன் ஐக்கான அவரை மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுமக்கள் ஆதரவையும் குறிக்கும். அதன் அதிபதி 7ல் இருப்பது உலகம் முழுவதும் அவர் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சுக்கிரன். இவர் 8ஆம் வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். இது களத்திர ஸ்தானாதிபதி மறைவு அப்படின்னு சொல்லலாம். அதே வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீடு என்பது மற்றவர்களின் சொத்து அல்லது எதிர்பாராத உயர்வையும் குறிக்கும் என்பதால் கூட்டணிகள் மூலம் இவருக்கு பெரிய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி 8ல் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மறைவு வீட்டு அதிபதி மற்றொரு மறைவு வீட்டில் அமர்வது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி மற்றும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய புகழை பெற்றுத்தரும் சொல்லலாம். இவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி. இவர் 8ல் மறைந்தாலும் புதனின் வீடான மிதுனத்தில் இருப்பதால் நுணுக்கமான நடிப்பு திறன் மற்றும் திரையில் ஒரு கவர்ச்சியான பிம்பத்தை இவருக்கு அது வழங்கி இருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி வலுவாக இருப்பதால் இவர் தனது பிறந்த மண்ணை விட்டு தாண்டி உலகம் முழுவதும் சுற்றும் வாய்ப்பையும் சர்வதேச அளவில் ஒரு ஐக்கானாக உயர்ந்த நிலையை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலங்களில் இந்த சுக்கிரனோட உறவுகளில் சில சவால்களை தந்தாலும் தொழில் ரீதியாக ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய வெற்றியை அவர் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்திலேயே அமர்ந்துள்ளதால் அது மிகப்பெரிய புகழையும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8 மற்றும் 11ஆம் அதிபதி புதன். இவர் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. புதன் மீனராசியில் புதன் பொதுவாகவே நீச்சம் அடைவார். ஆனால் 5ஆம் வீடு என்பதால் புத்தி மற்றும் கலைஸ்தானம் என்பதால் வித்தியாசமான அல்லது தனித்துவமான சிந்தனை திறனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் அதிபதி 5ல் இருப்பது ஒரு சிறந்த தனயோகம்னு சொல்லலாம். கலைத்துறை மற்றும் விளையாட்டு மற்றும் இவர் சார்ந்த வணிகத்துறை செயல்பாடுகளில் மிகப்பெரிய வருமானத்தை அவர் தேடி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீடு என்பது ரகசியம், எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் தடைகளை குறிக்கும். அதன் அதிபதி 5ல் இருப்பதால் திரைப்பயணத்தில் ஆரம்பத்தில் சில போராட்டங்கள் இருந்தாலும் திடீர் திருப்பங்கள் மூலம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் அப்படின்னு சொல்லலாம். புதன் தகவல் தொடர்புக்கு அதிபதி. இவர் 5ல் கலைஸ்தானத்தில் இருப்பதால் நகைச்சுவை உணர்வு மற்றும் வசனங்களை நயமாக பேசுவதில் ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். புதன் நீச்சமடைந்திருந்தாலும் 11ஆம் அதிபதியாக 5ல் அமர்ந்திருப்பது இவருக்கு கலை மூலம் கோடிக்கணக்கான லாபத்தையும் உலகளாவிய புகழையும் வாரி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி சந்திரன் இவருக்கு லக்னத்திலேயே அமர்ந்திருக்காரு. இது மிகச்சிறந்த பாக்கிய யோகம்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது ஜாதகருக்கு தந்தையின் ஆதரவு, பூர்வீக சொத்து மற்றும் தெய்வ அனுகூலத்தை வாரி வழங்கும்னு சொல்லலாம். சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருப்பதனால ஈர்க்கக்கூடிய முகம், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய முகத்தை கொடுத்துருக்கு, ஆளுமையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்களின் சாம்பியனாக திகழ்கிறார் அப்படிங்கலாம். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். இவர் 6ஆம் வீட்டில் மேஷத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது உலக புகழை தரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீடு என்பது போட்டி போராட்டங்களை குறிக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றதால் மல்யுத்தம் போன்ற கடுமையான போட்டிகளில் அசைக்க முடியாத தலைவனாக உருவெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் உச்சம் பெற்றதால் இவர் செய்யும் எந்த தொழிலிலும் ஒரு அரசனை போன்ற அதிகாரமும் கௌரவமும் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு அவருடைய ஜாதகத்தில் பல சிறப்பான அம்சங்கள் அமைஞ்சதுனாலேயே இவர் மல்யுத்தத்திலையும் மிகச்சிறந்த வீரராக சாம்பியனாக திகழ்ந்திருக்காரு. ஹாலிவுட் திரைப்படங்கள்லையும் மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு. மிக அதிக சம்பளம் வாங்கும் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதக அமைவே காரணம் சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.